பிரைஸ் காட், ஹalleluya. கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாளை நாம் விசேஷமாய் நாம் ஆண்டவரை துதிக்கலாம். இந்த வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய், நம்மை வழி நடத்தும்படியாய் மட்டும் நம்மை நடத்தி வந்தாரே. எபினேசர் நம்ம கூடவே இருந்தாரே, நமக்கு உதவி செய்தாரே. ஹல்லேலூயா. அன்றைக்கு மோசே கர்த்தருக்கு முன்பாக நின்ற பொழுது ஆமென், தேவன் அவரை பலப்படுத்தினார், திடப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, ஆமென், அவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போவேன் என்று சொன்னார். அப்படியே அவர் மகிமையின் மேகமாய், அல்லேலூயா, பகலிலே மேக ஸ்தம்பமாய், இரவிலே அக்னி ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட சென்றதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அதே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, வல்ல ஆவியானவரே, எங்களை தெளிவாய் நடத்துகிறவரே, எங்கள் கூடவே இருப்பவரே, எங்களுக்கு துணையாளரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி அந்த நல்ல தேவனை நாம் எல்லாரும் உயர்த்தி ஆராதிக்கலாம். ஆண்டவரை உயர்த்தி நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மகிமையின் மேகம் நமக்காக இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா. Thank you Jesus. Oh, thank you Lord. நன்றி அப்பா. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. எல்லாரும் என்னோடு சேர்ந்து இப்படி சொல்லலாமா? ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுது. நீங்க இருக்கிற இடங்கள்ல, ஜெபிக்கிற இடங்கள்ல, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுது. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம். ஆமென். கர்த்தருடைய மேகம் நமக்கு முன்பாக செல்லுகிறது. எல்லா தடைகளை மாற்றி போடுகிறது. நமக்கு விரோதமாக நிற்கிற எல்லா கோணலானவைகளை, நமக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற சத்துருவுடைய தந்திரங்களை முறித்து போடுகிறது. ஆமென். இந்த வேளையில் அவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்து இப்படி துதிக்கும்படியாக, ஆண்டவரே, இந்த வேளையில் உமக்கு நன்றி செலுத்தும்படியாக சில நிமிடங்கள் ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாக கர்த்தர்களுக்கு உதவி செய்கிறேன். பலன் தந்தீரே, கிருபை பாராட்டினரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி, நன்றி. ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும், ஒவ்வொரு மேலும், இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அந்த மகிமையின் மேகம் நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவர். அவருடைய எல்லைகளிலே, அவருடைய இருக்கிற இடங்களில், வசிக்கிற வீடுகளிலே அந்த மகிமையின் மேகம் உண்டாயிருக்கட்டும். எல்லா கரைகள் விலகட்டும், தடைகள் விலகட்டும். ஆமென். போராட்டங்கள் விலகட்டும். ஆமென். தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகிமை இந்த பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. எங்கெங்கே நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே பிரச்சனைகளை எண்ணுகிறார்களோ, எந்த இடத்துல குழப்பங்களை எண்ணுகிறார்களோ, காண்கிறார்களோ, அங்கே கர்த்தாவினுடைய மகிமையின் மேகம் சென்று, ஆமென், எல்லாவற்றையும், ஹல்லேலூயா, வல்ல ஆவியானவர், ஆமென், தெளிவின் ஆவியானவர், சரியாய் நடத்துகிறவர், இந்த பிள்ளைகளை நடத்துகிறதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. நீர் அப்படி கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறதற்காய் நன்றி. மோசேயை இறுதி வரையும் அழகாய் நடத்தி சென்றவர், ஒவ்வொருவரையும் அப்படி நடத்தி செல்லுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். அன்பின் நாதாவே, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மகிமையின் மேகம் உங்களை நடத்தி செல்லுகிறது. உங்க வீட்டை நிரப்பி இருக்கிறது. நீங்க விசுவாசத்தோட
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.